டாட். எஸ் மகேஷ். டாட், ஒரு நல்ல கேட்டரிங் கான்ட்ராக்டரை நாம் உடனே ஹையர் பண்ணணும். எவ்வளவு செலவானாலும் சரி. கேட்டரிங் கான்ட்ராக்டரியா? ஏன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் எதுவும் பண்ண போறியா? ஏங்க என்ன பேசுறீங்க? ஏன் புள்ள எதுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்லாம் பண்ணணும்? பார்வதி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னு தெரியாம நீ பேசுற. ஒரு ஷெஃப நாமெல்லாம் சமையல்காரன்னு சொல்லுவோம்ல, அவர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக பிரைவேட் ஜெட்டே வச்சிருக்காரு. டாட் ப்ளீஸ், நான் எந்த பிசினஸ்க்காகவும் இதை பேசல. அப்புறம் எதுக்கு கேட்டரிங் கான்ட்ராக்டரை ஹையர் பண்ண சொல்ற? நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு கேண்டீன் செட்டப் ரெடி பண்ணணும். அதுல எல்லாருக்கும் ஃப்ரீயா ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். என்னது? கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போடணுமா? டேய், நம்ம நடத்துறது கம்பெனி, கோவில் இல்ல. அன்னதானம்லாம் போடுறதுக்கு. என்னங்க பேசிட்டு இருக்கான் இவன்? அவ்வளவு பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டா என்னங்க ஆகுறது? பார்வதி, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. என்ன மகேஷ் திடீர்னு? டாட், நமக்காக வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாதான் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல பெருசா என்ன செலவாயிட போகுது? என்ன செலவாயிட போகுதா? மகேஷ், கார்ப்பரேட் செட்டப்ல கேண்டீனை வச்சு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மாம். எம்ப்ளாயிஸ்க்காக நாம இதை பண்ணணும். என்னங்க இவன் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான்? பார்வதி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. மகேஷ், நீ ஸ்டாஃப்ஸ்க்காக இதை செய்யணும்னு நினைக்கிறத நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா திடீர்னு இப்பவே கேண்டீன் வைக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு கம்பெனில இருந்து நான் வந்துட்டு இருக்கும்போது ஆனந்தி ரோட்ல மயங்கி விழுந்திருந்ததை நான் பார்த்தேன். அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நான் தான் சேர்த்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹெல்தியான ஃபுட் எதுவுமே அவ சாப்பிடுறது இல்லையா, அதனாலதான் அவ வீக்கா இருக்கான்னு சொன்னாங்க. சோ ஆனந்தி வீக்கா இருக்கான்னு சொன்னதும் அவ ஒருத்திக்காக மொத்த கம்பெனிக்கும் கேண்டீன் வச்சு சாப்பாடு போடணும்னு சொல்ற, அப்படிதானே? மாம், இதுல என்ன மாம் தப்பு? எத்தனை பேர் நம்ம கம்பெனிக்காக வேலை பார்க்க வராங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே? இங்க பாரு மகேஷ், இத முன்னாடியே நீ எல்லாருக்காகவும் கேட்டிருந்தீனா பரவாயில்ல. ஆனந்தி வீக்கா இருக்கான்னு டாக்டர் சொன்னதும் நீ இங்க வந்து கேக்குற பாத்தியா? அதுதான்டா தப்பா தெரியுது. கம்பெனில எவ்வளவோ ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க யாரும் இந்த மாதிரி வீக்காலாம் இல்ல, ஹெல்த்தியா தான் இருக்காங்க. நீ ஆனந்திக்காக தான் பேசுற. மாம், நான் ஆனந்திக்காக மட்டும் பேசல. ஆனந்தி இடத்துல வேற யார் இருந்தாலும், இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசியிருப்பேன். நம்ம கம்பெனில வேலை பார்க்கறது மெஜாரிட்டி கல்யாணமான லேடிஸ் தான். ஆம்பளைங்க எல்லாரும் காலைல குளிச்சுட்டு கம்பெனி கிளம்பிடுவாங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்ல. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணும், வீடு பெருக்கணும், சமையல் பண்ணணும், பாத்திரம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அதே லஞ்சுக்கு எடுத்துட்டு ஓடி வராங்க. திரும்ப நைட்டு வீட்டுக்கு போகணும். காலையில பண்ண எல்லா வேலையும் திரும்பவும் செய்யணும். இதனால அவங்க ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது. சோ அட்லீஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணா நிம்மதியா சாப்பிடுவாங்க, ஹெல்தியா இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். குட் மகேஷ், எனக்கு உன்னோட இன்டென்ஷன் புரியுது. பட் நம்ம ஸ்டாஃபுக்கு நாம ஏற்கனவே சேலரியோட சேர்த்து ஃபுட் அலவன்ஸும் கொடுத்துக்கிட்டு தான் போயிருக்கோம். டாட், அதெல்லாம் பத்தாது. பணமா கொடுக்கறதால அவங்க அதை வேற தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணாதான் நல்லது. அதுக்காக ஃபுட் அலவன்ஸை கட் பண்ணவும் கூடாது. ஓகே. என்னங்க நீங்க? நீங்களும் அவ சொல்றதுக்கெல்லாம் ஓகே ஓகே தலையாடிட்டு இருக்கீங்க. இரு பார்வதி. மகேஷ், நீ கேட்ட மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு கேண்டீன் கண்டிப்பா வைப்போம். பட் அவசர அவசரமா யாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்க முடியாது. அதுக்கான ரைட் பர்சனை சூஸ் பண்ணி கேண்டீன் கான்ட்ராக்டா கொடுப்போம். அதுக்கு we need some time. டாட், கண்டிப்பா கேண்டீனை செட் பண்ணுவோம். You don't worry about it. தேங்க்ஸ் டாட்.
ஏங்க அவன் எதுக்காக கேண்டீன் வைக்கணும்னு சொல்றான்னு உங்களுக்கு புரியலையா? நீங்களும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனந்திக்காக தான் அவன் சொல்றான். எனக்கு புரியாம இல்ல பார்வதி. முதல்ல அவன் ஒண்ணு கேட்டா எடுத்தது முகத்துக்கு நேரா நோன்னு சொல்லாத. இதை எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது. ஏங்க அவன் அந்த ஆனந்திய மறக்காம எல்லாத்தையும் அவளுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேணான்னு சொல்றதா உங்களுக்கு தப்பா தெரியுதா? நீ வேணான்னு சொல்றது மகேஷ் இன்னும் ட்ரிகர் பண்ணுன்னு சொல்றேன். மகேஷ் இதுல இருந்து வெளியே வர வழி நீ சொன்ன மாதிரி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது தானே தவிர இதெல்லாம் தடுக்கிறது இல்ல. அதுக்கு மகேஷோட மைண்ட் செட்டை எப்படி மாத்தணும்னு யோசிப்போம். அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்பா, இந்த பையில 4 நாளைக்கு தேவையான துணி எல்லாம் இருக்கு. இதுல 100 பத்திரிக்கை இருக்குப்பா. போதும்ல? போதுமா. ஆமா, பேச்சு எங்க? அம்மா. பேச்சு அந்த வரங்க. சீக்கிரம் வா, பஸ்ஸுக்கு நேரம் ஆகுதுல்ல. வந்துட்டேன். ஆச்சு, போலாமா? அந்த பைய எடுத்துக்கோ. ஒரு நிமிஷங்க. என் கோகிலா, சிட்டுவையும் அவங்க அம்மாவையும் துணைக்கு வந்து படுத்துக்க சொல்லியிருக்கேன். வந்துருவாங்க. அவங்க கூட ஒழுங்கா தூங்கணும். தேவையில்லாம வெளியே எங்கேயும் போகாத. விளக்கு வச்ச பிறகு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அப்படித்தானே? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதேதான் சூதானம். ஏன் பேச்சு நேருக்கு நேர் பேசாம ஏதோ சண்டைக்காரிய மாதிரி எங்கேயோ பார்த்து பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இவளுக்கு நம்ம கூட சென்னைக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பத்திரிக்கை வைக்கணுமா. கல்யாணம் முடிவாகி போச்சு, எல்லையை தாண்டி எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஓஹோ, அதான் பிரச்சனையா? அம்மா சொல்றது ஒரு விதத்துல சரிதானம்மா. கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லையை தாண்டி போறது நல்லதில்லம்மா. கல்யாணத்துக்கு பிறகு வேணா நீங்க போய் ஆனந்தியோட சென்னையில் 2 நாள் இருந்துட்டு வாங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஊருக்கு கிளம்புற போது சந்தோஷமா அனுப்பி வைமா. ஏமா, இப்படி அனுப்பி வச்சா போக மனசு இருக்குமா? சொல்லுமா. கோவம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க 2 பேரும் ராத்திரியில கிளம்புறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. ஏங்க, கிளம்புறதுக்கு முன்ன நாம பத்திரிக்கை வைக்க வரோங்கிற தகவலை ஆனந்திக்கு ஒரு போன் போட்டு சொல்லுங்களேன்.